இந்த ஃபேட் கமாண்ட்னால என்ன யூஸ்னா, இமேஜில் கடைசியாக அப்ளை பண்ணுற ஃபில்டர் எஃபெக்டாக இருக்கலாம், ஃபில்லாக இருக்கலாம், டெக்ஸ்சர் எஃபெக்டாக இருக்கலாம், அல்லது கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் ஃபேடில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இந்த ஃபேட் கமாண்ட் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஹைடாக இருக்கு, ஏன்னா இந்த இமேஜில் நம்ம எந்த எஃபெக்ட்டுமே கொடுக்கல. ஃபில்டர் மெனுவில் பிளரில் ரேடியல் பிளர் செலக்ட் பண்ணிக்கிறோம். பிளர் மெத்தட் ஜூம் வச்சுக்கலாம். அமௌண்ட் வந்து 60 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறீங்க. இந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் ஃபில்டர் எஃபெக்ட் அப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதில் எனக்கு 60 வேண்டாம், கொஞ்சம் குறைஞ்சிருந்தா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு எடிட் பண்ணல கடைசியாக நம்ம என்ன அப்ளை பண்ணுறோமோ அது இங்கே நேம் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, அதோட ஷார்ட்கட் வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் F, ஃபேடு ரேடியல் பிளர் கிளிக் பண்ணுறீங்க. ஃபேட் டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இதில் ஒப்பாசிட்டி நம்ம குறைச்சிக்கலாம். ஓகேங்களா, சுத்தமாக எதுவுமே அப்ளை ஆகலை உங்களுக்கு. நீங்கள் இதை மூவ் பண்ண அப்ளை ஆகிக்கும். மோடு கொடுத்துருக்காங்க, நம்ம மோடில் என்ன மோடு வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணி இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நார்மல் வச்சுக்கோ. இன்னும் 80% கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறீங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணியிருந்தோம். இதுவே கலர் ஃபில் பண்ணிங்கன்னா என்ன, எலிப்ஸ் செலெக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். அதில் வந்து பிளாக் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளாக்கோட ஒப்பாசிட்டி நம்ம குறைக்கணும்னா எடிட் பண்ணல ஃபேட் ஃபில். பார்த்தீங்களா, நான் முதலே சொல்லியிருக்கேன், ஃபேடில் நம்ம என்ன கடைசி அப்ளை பண்ணுறோமோ அது இங்கே டிஸ்பிளே ஆகணும். இப்போ நம்ம ஃபில் அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால் ஃபில் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஃபேட் ஃபில் கிளிக் பண்ணுறோம். இதோட ஒப்பாசிட்டி நம்ம குறைச்சிக்கலாம். இல்லைங்களா, மோடு வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, டீசெலக்ட் பண்ணிக்குவோம். கீபோர்டில் கண்ட்ரோல் D. ஓகேங்களா, அடுத்து இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஹியூ சேச்சுரேஷன் கொடுத்துட்டு மாற்றிக்குவோம். ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ணல ஃபேட் கமாண்ட் போனீங்கன்னா ஃபேட் ஹியூ சேச்சுரேஷன் இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ இதோடைய ஒப்பாசிட்டி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே கொடுக்குறீங்க. ஓகேங்களா, ஒரு இமேஜில் அப்ளை பண்ண ஃபில்டர் ஆகட்டும், ஃபில் ஆகட்டும், கலர் கரெக்ஷன் எதுவாக இருந்தாலும் அதோட ஒப்பாசிட்டியும் குறைச்சிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேங்களா.